என்னை பற்றி அறிந்தாயா? என் குலம் சரியான சந்திரகுலம். சந்திரகுல வம்சத்திலே வாழையடி வாழையாக பிறந்திட்ட என் குலம் சந்திரகுலமாக இருந்தாலும் சந்திரகுல மன்னன் சொல்றனே, இந்த சந்திரகுல மன்னனுடைய பெயர் என்ன? என் பேர் என்னன்னு கேட்டியா? என்ன சொல்லு பாரு, இதுக்கெல்லாம் ஒரு மார்க்கெட்டு சாமி. கெட்ட நாய்க்கெல்லாம் பட்டம் முளைக்குது சாமி. அப்படி இல்லப்பா, அவங்க மனசுக்கு ஏற்ப அவங்க கொடுக்குறாங்க. இல்லாதவனுக்கு தான் வவுருவா எரியுமா? ஆமா ஆமா. காவலா ஐயா, நான் சந்திரகுல வேந்தன் என்று சொன்னனே, என் பேர் என்னன்னு தெரியுமா? குறைக்கிறவன் குறைஞ்சிட்டான். என்னத்த சொல்லுங்க. ஏய், என்னடா இதே வேலையா இருக்கிற? ஏய், கொடுத்து வச்சுட்டியாடா? உங்களுக்கு புரிந்ததா? புரியவில்லை சாமி. சொல்லுங்க சாமி. பங்குனி மாதம் சொல்றா. பங்குனி மாதம் 11ஆம் தேதி. 11ஆம் தேதி திங்கட்கிழமை. திங்கட்கிழமை சாமி. பூரண சந்திர உதயத்திலே என் தாயுடைய முகத்தை பார்த்தபடி பிறந்தபடியார் என் பெயர் பர்க்குணன் என்று சொல்லக்கூடிய பார்த்திபன். ஏடா அவர் எப்படி பாரு? ஏங்க பார்த்திபன் சொல்றீங்க, அம்மாவோட முகரையை பார்த்துக்கிட்டே வந்தேன்னு சொல்றீங்க. எப்படி சாமி பிறக்கும் போது அம்மா முகத்தை பார்த்துக்கிட்டே வந்தீங்க? அவர் எவ்வளவு அழகா இருப்பாரு. அப்பேற்பட்ட பார்த்திபன் எப்பேர் கொண்ட அழகு வாய்ந்த மன்னன். அவர் நடந்து வந்தார் ராஜ நடன். அவர் பேசினா தேனி நிற்கும். அவருடைய காலை நடந்து வச்சா எட்டி வைக்கும் காலெல்லாம் எவ்வளவு வாயப்பாரு குதிரை கூடி ஏங்க அவ்வளவு இனிமையா இருக்கும். அப்பேற்பட்ட ராஜா மன்னன் நீங்க ஏங்க நீங்க போய் பார்த்திபன் சொல்றீங்க, எந்த இடத்துல நம்புறது? நான் பார்த்திபன் என்று சொன்னதுல உனக்கு நம்பிக்கை இல்ல? இல்ல. அப்படியா? ஆமா. என் வரலாறை சொன்னால் உனக்கு புரியும் அல்லவா? ஆமாங்க, நான் வரலாறு பக்கத்துல 3 தடவை படிச்சிருக்கிறேன்.
அது இல்லப்பா, என்னுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி? எப்படி தெரியுமா? எனக்கு 11 பெயர் நாமம், 12 அழகு, 32 லட்சணம் பொருந்தியவன் நான். 11 நாமதேயம், 32 லட்சணம், 12 அழகு. ஏங்க 12 அழகுன்னு சொல்றீங்களே, அந்த அழகு சொல்லுங்க பாப்போம். அப்படியா? பல்லிலே பரிசு வீணை, சரி. பாதத்திலே செந்தாமரை, என் முதுகிலே மச்சரேகை, முழங்காலில் வீரதண்டை, தொப்புளிலே அமிர்த கலசம், என் பார்வை அது நைனவிழி பார்வை. ஆமா, பொட்டநாய் பார்வைத்தான். நைனவிழி பார்வை. சரி. இப்படி 12 அழகு பொருந்திய என் பெயர் பார்த்திபகச்சுடன். ஏங்க இங்க பாருங்க, பார்த்திப அர்ஜுனனுக்கு 12 அழகு. அந்த அழகுல நீங்க சொன்னது எல்லா மக்களுக்கும் தெரியும். எல்லாருமே ஈஸியா சொல்லி போடுவாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். இத சொல்லிவிட்டா நீ எப்படி அர்ஜுனன் அம்மாம்புவ? ஏங்க இங்க பாருங்க, 16 காரண பேர்னு சொன்னீங்களே, என்ன பேரு? பர்க்குணன், பார்த்தன், கிடிகிடி அர்ச்சுனன், கேசவாகுணன், பர்க்குணன், பார்த்தன், விஜயன், வில்லாளி என்று சொல்லக்கூடிய தனஜயன், சுவேதவாகனன், விபர்சு, கிருடி, சவியசாசி, செஞ்சு சாப்பிட்டாச்சு, சவியசாசி, சவியசாசி, பத்திவன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுன மகாராஜன். இத சொல்லிவிட்டா போதுமா? இன்னும் என்ன வேணும்? யோ யோவா, அர்ஜுனனுக்கு இப்படிலாம் பேர் இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி நம்புறது? அர்ஜுனனுக்கு அப்பா மாறு. ஓ, அப்படி கேட்கிறாய். இந்த அர்ஜுனனை பெற்ற தாய் தந்தையர் ஜோட்ட பெத்தாலே கோயா. ஏப்பா தெரியாம கேக்குறேன், பரவேசக்காரன்லாம் ஒய அம்மாங்க இதெல்லாம் எந்த விதத்துலப்பா? நான் பிரிஞ்சு குண்டாட்டு ஜோடி பெத்து போட்டுக்கிறான் உங்க அம்மால. உங்க அம்மா நல்லா இருக்குதான்னு கேட்கறேன். அப்படி கேட்டாயா? என் தாயார் யாரு? என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசவி நாடி அங்கத்திலே சுமர்ந்து பெற்றாளே என் தாய், எங்க அம்மா புண்ணியவதி. ஆமா, எங்க அம்மாவும் பொண்ணு பிடிச்ச கூதி. என் தாயாகப்பட்டவள் நான் பிறந்த உடனே தங்க தொட்டலிலே தாலாட்டு கட்டலிலே வாரி விட்டு விட்டு அவள் ரத்தத்தை எல்லாம் பாலாக கொடுத்து வளர்த்திய என் தாய், எங்க அம்மா. என் தந்தை யார் யாரு? கண்ணே கற்கண்டேன்னு உன்னை கண்டார ஓலி விடுதேன்னு தேனே சினிமா வந்து எவ்வளோ பொறுப்பா பொறு, அடிக்கும் வேஷம் இன்னும் நிறைய வருகிறது. எல்லாத்துக்கும் படிக்கிறேன். என்னை பெற்ற என் தாயார் யாரு? என் தந்தையார் யாரு?